Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் மழைநீர் வடிகால்கள் பல மாதங்களாக தூர்வாரப்படாமல் இருக்க பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்ட நிலையில் மழைநீர் வடிகால்களில் கழிவுநீர் ஓடுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் கொசு உற்பத்தி பெருகி நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் கவலையுடன் கூறுகின்றனர். பருவமழை தொடங்கிருச்சுன்னா ஓட நம்பி ஆஸ்பத்திரிக்குள்ள தண்ணி போனா அங்க நோயை குணப்படுத்துவாங்களா, நோயை மேடம் பருப்பாங்களா? நீங்க இப்ப ஜிஹெச்ல போய் பாருங்க, கொசுக்கடி பயங்கரமா இருக்கு. ஏதாவது ஒரு வார்டுக்குள்ள ஒரு அரசு அலுவலகமோ கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளேயே மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்குது, கொசுக்கடிக்கு நோய் வருது. நாங்கள் மனு கொடுக்க வர்றோமா, நோய் பிடுங்கிறக்காண்டி வர்றோமா, பஸ்ஸுக்கு நிட்டோம்னா கொசு கடிக்குது, நோய் வருது. இந்த சாக்கடை கிடக்கிற நிலைமையை பாருங்கள், என்ன நிலைமையில கிடக்குன்னு சொல்லி. இவ்வளவு குப்பையிலும் தேவையா? போதையில் ஒன்றுக்கு போகும்போது தடுமாறி உள்ளே விழுந்தா அந்த குடும்பத்தை யார் பார்ப்பா? அரசு அலுவலர்கள் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு பண்ணிடுவாங்க. மதுரை மாநகரின் பந்தல்குடி கால்வாய், நிலையூர் கால்வாய் என அனைத்து பாசன கால்வாய்களையும் கழிவுநீர் கால்வாய்களாக மாநகராட்சி நிர்வாகம் மாற்றியுள்ளது என குற்றம் சாட்டியுள்ள மக்கள் மாநகரின் சுற்றுச்சூழல் முழுவதும் கெட்டுப்போய் உள்ளதாக ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை முன்பு செல்லக்கூடிய வடிகால்களில் பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகள் தேங்கி நிற்பதால் கொசு உற்பத்தியாகி மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு தொற்று நோய் ஏற்படுவதாகவும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். மதுரை மாநகராட்சி, மதுரை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த நீங்களே இந்த ஆய்வு பண்ணணும். இந்த மழைநீர் கால்வாய் எது, பாதாள சாக்கடை எதுன்னு சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லி தரணும். ஏன்னா மழைநீர் கால்வாய் போகக்கூடிய கால்வாய் இன்னைக்கு பாதாள சாக்கடை மாதிரி கழிவு நீர் நிறைஞ்சிருக்கு. அது இன்னும் சொல்லப்போனால் தேங்கி நிற்கிது, போகக்கூட வழி இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களும் பிளாஸ்டிக் பைகளும் நிறைய கிடக்கு. அதனால மதுரை மாநகராட்சி நிர்வாகம், மாநகராட்சி சார்ந்த ஆணையாளரும் உடனடியாக இங்கே ஆய்வு செய்து இந்த மழைநீர் கால்வாயை உடனடியாக தூர்வாரி பொதுமக்களுக்கு மழைநீர் ஆதாரத்தை பெருக்கி தர வேண்டும். பருவமழை தீவிரமடையும் முன்னரே கால்வாய்களை சரியாக தூர்வார வேண்டும் எனவும், மழைநீர் வடிகால் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.